FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை இன்ட்ரோவர்ட் ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம். ஆமா வணக்கம். ஏன் வந்து பழங்காலத்து சந்திரமுகி மாதிரியே வந்திருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் அதிகமா பேச போறோம். இங்க பாத்தியா, இதுக்கு பேர் ஆன்டிக் ஜுவல்லரின்னு பேரு. ஏன் ஆன்டியோட ஜுவல்லரி நீங்க போட்டு வந்திருக்கீங்க? ஆன்டிக் கிடையாது, ஆன்டிக். ஆன்டிக்கா? அந்த பழங்கால பொருள், ரொம்ப வேல்யூபிளான பொருள். அதேதான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கடத்தெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதேதான். இப்போ வந்து அது மாதிரி பண்ற ஜுவல்லரி தான் வந்து ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆன்டிக் பொருட்கள் மேல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா இது எப்போ யாரோ பயன்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கும். ஸோ அதனால அது வாங்கணும், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஆர்வமும் இருக்கு. ஓகே, ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, கரெக்டான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் ஆன்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்கியாலஜி கூட ரொம்ப ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆன்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆர்கியாலஜியில் வந்து ஒரு குட்டி பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுதான் பெரிய பார்ட்டாகவே இருக்கும். அப்போ அந்த புதையெல்லாம் இதுக்குள்ள தானே வருது. ஓகே, அப்போ இது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக் போல இருக்கே. ஆமாம், அதனால ஆன்டிக் பொருட்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏதோ எக்ஸிபிட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு சில படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், தோண்டி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அந்த ஆன்டிக்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம் தான் சொல்ல வரீங்களா? நம்ம ஷோக்கு கிடைச்ச ஒரு ஆன்டிக் ஆனந்தி நீங்க. நான் என்ன வந்து 100 வருஷத்துக்கு மேல ஆச்சா என்ன? பட் எனிவே வந்து ஆன்டிக் இன்னைக்கு வந்து செரிஷ் ஆன்டிக் டே அப்படிங்கறனால பத்தி பேச போறோம். பட் இன்னொரு நல்ல விஷயம், ரொம்ப ஆன்டிக்காவே இருந்திருக்கு. பட் இப்போ தான் அதோட வேல்யூபிளா எல்லாமே அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அமெரிக்காக்காரங்களே அதை பத்தி வேல்யூபிளா புரிஞ்சுக்கிட்டு அதை பேட்டர்ன் எல்லாம் பண்ண பாக்குறாங்க. பட் அது நம்மளோட கலை இல்லையா? சோ நம்மளே முதல்ல கத்துக்கலாம். ஒரு ஆசனா பார்க்கலாம். இன்று நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை கண் பயிற்சியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ 3வது நிலையில் இந்த பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், வலது தொடையொட்டி கைகளை கொண்டு வருகிறோம். கண்களால் பெருவிரலை பார்க்கிறோம். இதே மாதிரி இடது பக்கம் நோக்கி கைகளை உயர்த்தணும். ஸ்டார்ட். அப், டவுன், அப், down, up, down, up, down, up, down. நார்மல். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு தொடையிடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு 2 கால்களுக்கு இடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். இப்போது கைப்பயிற்சியுடைய 3வது நிலை, 4வது நிலை செய்திருக்கிறோம். முதல் 2 நிலை பார்க்கும் பொழுது ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருந்ததுங்க. இப்பொழுது 3வது நிலையும் 4வது நிலையும் பார்க்கும் பொழுது ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த நிலை செய்ய இருக்கிறோம். வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் ஒரு 5 முறை, பிறகு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 முறை. கிளாக் வைஸில் செய்யும் பொழுது ஒரு பெரிய வட்டமாக, உடலை ஒட்டிய ஒரு வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்முடைய 2 கண்களால் நம்முடைய கை பெருவிரலை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு முறை செய்து காட்டுவாங்க. முதல்ல கிளாக் வைஸ் இடது பக்கமாக கைகளை உயர்த்தி வலது பக்கமாக கையை இறக்க வேண்டும். ஸ்டார்ட். 1, கண் பெருவிரலை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். 2, நிறுத்தாம சுத்தணும். 3, 4, 5. Opposite. Start. 1, 2, 3. மணிகண்டன் நிறுத்தி சுத்துறீங்க, நிறுத்தாம கண்டினியூஸா சுத்துங்க. 4, 5. நார்மல். இது கண் பயிற்சியினுடைய 5வது நிலை, 6வது நிலை. இப்போ அடுத்ததாக கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குறைபாடு, ஷார்ட் சைட், லாங் சைட்னு சொல்லுவாங்க. இந்த 2 குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் 7வது நிலை. இதற்கு மீண்டும் நம்முடைய கைகளை மடிக்க வேண்டும். மடித்து மூக்கினுடைய நுனியிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்முடைய கைகளை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கைகளை மடிச்சிடலாங்க. மீண்டும் மூக்கை நோக்கி மடிக்கிறோம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கை இருக்கணும்.
கண்களால் ஓவியா கையை இன்னும் மடிக்கலாம்ப்பா. மூக்கிலிருந்து வெறும் 3 இன்ச் டிஸ்டன்ஸ். 3 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் கை இருக்கான்னு பாருங்கள். இன்னும் கிட்ட கொண்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம். யோகராஜ், நீங்களும் உங்களுடைய கையை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக மடிக்கலாம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸ். இப்போ கண்களால் 2 பெருவிரல்களையும் பார்க்குறோம். அவுட்டுன்னு சொல்லும் பொழுது கண்களால் பெருவிரலை பார்த்து கொண்டே கையை நேராக நீட்ட வேண்டும். மீண்டும் இன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கையை மடித்து மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்ய வேண்டும். இப்போ கண்களால் பெருவிரலை பாருங்கள். ஸ்டார்ட், அவுட், பார்த்து கொண்டே கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டுறோம். இன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வரோம். அவுட், in, out, in, out, in, out, in. நார்மல். கண்ணில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளுக்கு மீண்டும் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். கண்களில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளில் மீண்டும் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும். அதனால் கண்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு ஐ பாமிங்னு சொல்லுவோங்க. முதலில் நம்முடைய இடது உள்ளங்கையை இடது கண் மீது வைத்து கொள்ள வேண்டும். இடது உள்ளங்கை இடது கண் மேலே வச்சுக்கலாங்க. விரல்கள் நெத்தி மீது குறுக்க இருக்க வேண்டும். அடுத்ததாக வலது உள்ளங்கையை வலது கண் மீது வைத்து கொள்ள வேண்டும். வலது கையினுடைய 4 விரல் இடது கையினுடைய 4 விரலின் மீது இருக்க வேண்டும். 5 விரலும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும். 2 முழங்கையும் ஒரு 45 டிகிரியில் இருக்க வேண்டும். நம்முடைய மூக்கை அழுத்தக்கூடாது. 2 சுண்டு விரல்களுக்கு இடையே மூக்கு தெளிவாக தெரியணுங்க. இந்த நிலையில் நம்முடைய 2 கண்களையும் மூடிக்கொள்கிறோம். நம்முடைய கையிலிருந்து கண்களுக்குள் இறங்கக்கூடிய சக்தியை மனதால் ஒரு சிறிது நேரம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதை ஐ பாமிங்னு சொல்லுவோம். இந்த ஐ பாமிங்கை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்திற்கு, ஃபார் அ மினிட் இந்த ஐ பாமிங் நாம் செய்ய வேண்டும். 1 நிமிஷம் செய்துட்டாங்க. இப்போ 2 கைகளையும் மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாங்க. கண் பயிற்சியை முடித்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். சுகாசனத்துக்கு வந்தார். ஒரு ஆசனாவை கற்றுக்கிட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். இந்த நேஷனல் ட்ரெஷர் மாதிரி படம்லாம் நம்மளுக்கு அதனால தானே பிடிக்குது. அண்ட் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே இமிகிரண்ட்ஸாக போயிட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அந்த லேண்டுக்கு வந்து தங்கியிருப்பாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நம்மளுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆர்கியாலஜியும் மண்ணும் ரொம்ப ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்கும் இல்லையா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலம் அதாவது பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு சில இடங்கள்லாம் வந்து அப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்மளோட ட்ரெஷர்ஸ் பல விஷயங்கள் வந்து கடலுக்குள்ளேயே இன்னும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து பார்க்க போறதில்ல, எடுத்து கேட்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு கெஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் பேச போறாரு. பட் இப்போ ஒரு பிரேக் அப்புறமா குட்டி வேல்யூபிளான அழகான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அதை பார்க்கலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க. இனியவை என்று வித் ஆனந்தி அண்ட் வருண். ஒரு பானம் வந்துட்டு இருக்கு. இதுல என்னென்ன கலந்துருக்காங்கன்னா பீட்ரூட், குடைமிளகாய், ஆப்பிள், கேரட். ஓகே, பீட்ரூட்டும் கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். குடைமிளகாய் அவன் பார்க்கறதுக்கு நல்லா புசு புசுன்னு அழகா இருப்பான். இன்னொருத்தன் யார் சொன்ன? அதுக்கப்புறம் ஆப்பிள் அண்ட் கேரட். ஆப்பிள் தான் டெய்லி சாப்பிடணும். டாக்டர் பக்கத்துல வந்துருவாரு. வேற ஏதாவது இதுக்குள்ள போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம அப்புறமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அது மாதிரி சொல்லுங்க. நீங்க நினைச்சாலும் போட முடியாது. ஏன்னா இது பேர் வந்து இன்சுவை பானம். இந்த இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த இன்கிரிடியன்ஸ் வச்சு நம்மளுக்கு பண்ணி இதோட சுவை எப்படி இருக்கும்னு சொல்ல போறாரு நம்மளோட புதுச்சேரி சரவணன் அவர்கள். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு இன்சுவை பானம். இது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பனங்கள் கண்டு, துண்டாக நறுக்கிய ஆப்பிள், துருவிய கேரட், தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, தேவையான அளவு உப்பு, துருவிய பீட்ரூட். இப்போ குடைமிளகாய் தான் வந்து கடினமாக உள்ளது இதை விட, அதனால் முதல்ல குடைமிளகாய் போட்டுடுறோம். இந்த குடைமிளகாய் போடுறது காரணமே அதில் சத்து மட்டும் கிடையாது, அந்த பச்சை வாசனை வெளியே வரணும் ஜூஸ் குடிக்கும்போது.
அந்த பச்சை வாசனை வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து அது குடைமிளகாய் போடுறோம். ஆப்பிள் போட்டுக்கிறோம், பீட்ரூட், கேரட் போட்டுக்கிறோம். இந்த உப்பு வந்து சுவை கூட்டுறது தான். அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு உப்பு போடணும் அவசியம் இல்லை. முதல் தடவை செய்யும்போது உப்பு போட்டு செஞ்சால் சுவையாக இருக்கும். இதே சுவை செய்யும்போது உப்பு போடாமல் செய்யும்போது நாக்கில் உள்ள சுவைநீர் தூண்டப்படும். போக போக சுவைநீர் தூண்டப்பட்டவுடன் இந்த கேரட்டில் பீட்ரூட்டில் குடைமிளகாயில் ஒரு உப்பு நாங்கள் நாக்குக்கு சுவைக்கு பிடிபடும். அப்போ இந்த உப்பு தேவைப்படும். அந்த நேரத்தில் நிறுத்திக்கணும். ஒரு சிட்டிக்கு உப்பு, பனங்கள் கண்டு போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். முதல்ல சட்னி மேலே அரைச்சிக்கிறோம், அப்புறம் அரைச்சி இது பண்ணிக்கிறோம். இது வந்து வடிகட்டாத சுவைநீர். வடிகட்டாமல் குடிக்க பழகிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் விரும்புவீங்க. அதனால் நிறைய சுவைநீர் பார்த்தீங்கன்னா இப்போ வடிகட்டாமல் போட்டு தரேன். இது வந்து முழு கேரட் எப்படி சாப்பிட்றோமோ அதே சுவை தான் இருக்க போகுது. இதில் வந்து தோல்கள் எதுவும் நீக்க தேவையில்லை, கொட்டை நீக்க தேவையில்லை. அதனால் முழு கேரட்டை சாப்பிட்டு நம்ம ஜூஸாகவும் சக்கையாக நம்ம சாப்பிட்றோம். அதை ஜூஸாக பிழிஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு கொஞ்சம் கலந்துக்கிறோம். திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது நம்ம முழு கேரட்டை சாப்பிட்றது சமம். ஆனால் வடிவத்தை மாற்றிருக்கிறோம். இது திடமாக இல்லாமல் திரவ பொருளாக மாற்றிடும். முழு கேரட்டு, முழு பீட்ரூட்டு, முழு குடமிளகாயை சாப்பிட்றதுக்கு சமம். காரணம் வடிவத்தை மட்டும் மாற்றிருக்கிறோம், தன்மையை மாற்றலை. அதனால் வந்து இது இப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து உடலுக்கு அதிக குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விதமான பானம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நீ சொன்ன மாதிரி வரும். நானே யோசிச்சு கூட இதில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இந்த டேஸ்ட் வராது போல இருக்கே. யா எக்ஸாக்ட்லி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் சும்மா நம்மளே போட்டு ஏதோ ரிசர்ச்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த சமையல் செய்கிறேன் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒன்று செய்வாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ லக்கியாக அது நல்லா வந்துடும். ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க நம்ம சமையல் கலை வல்லுநர் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் செய்வாங்க. அப்போ மட்டும் நம்ம அவங்க பக்கத்தில் இருந்தவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தான் டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சமையல் கலை நிபுணர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது போட்டால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும், இதுக்கு மேலே சின்ன விஷயங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு. ஆனால் நீ எக்ஸ்பர்ட்ஸ் பற்றியே பேசிட்டே வரும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இப்படி அடி இப்படி அப்படி எடுத்து போட்டு புதுசாக ட்ரை பண்ண தானே ஏதாவது வரும். கரெக்ட் தான். நீங்களும் எக்ஸ்பர்ட் தானே. நானும் தானே. சரி, ஓகே, இப்போ ஒரு பிரேக் எடுத்துடலாமா? புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனி அவ இன்று வெல்கம் பேக். காலை வேளையில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தகவல்லாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி அண்ட் இறையன் பாய் சார். எதை பற்றி பேச போறாரு இன்னைக்கு? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் பேச போறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எப்பவுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் பேச போறாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு ஏதோ அதெல்லாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அது நல்லா வருமோ வராதோ, நமக்கு தெரியுமோ தெரியாதோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? கரெக்ட் தாங்க. அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீச்ல என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஆமா. இப்படி நம்ம சொல்லி ஏதோ நமக்கு சிஎல்பி மாதிரி சிஎல்பின்னு சொன்னாலும் யாருக்கு தெரியாது. அது ஒரு லிங்க் மாதிரி வச்சிருவாங்க, லிங்க்னு சொல்லி யாருக்கு தெரியாது. ஓகே, இது வந்து நம்மளோட சிலபஸ். அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம். ஓகே, நம்ம இதை பத்தி தான் பேச போறோம், அப்படி ரெடியா இருப்போம். ஆனா இதுக்கு ஒரு தனியாக கான்செப்ட் இருக்காமே. கரெக்ட். அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேச போறோம் அந்த கண்டென்ட்டை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீச் கான்செப்ட் அப்படின்னாலே நிறைய விதமான ஸ்பீச்சஸ்லாம் இருக்கு. எனக்கு தெரியாது, பட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் கான்செப்ட் எதுன்னு சொல்லுவாங்கன்னா சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு க்ரௌடை வந்து நம்ம பக்கம் திருப்புறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்குன்றதை காட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்றது, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல போகும். பட் எனிவே இன்னைக்கு எந்த ஸ்பீச் கான்செப்டை பத்தி நம்ம இறையன் பாய் ஐஎஸ் சார் பேச போறாருன்னு பார்க்கலாம். பொதுவாக நாம் பேசுவதை மற்றவங்க கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மனித இயல்பு. சில பேருக்கு என்னென்னா நாம் மட்டும்தான் பேசணும், எல்லாரும் நம்மளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. சில பேர் குறுக்க பேசுகிறதுக்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டயலாகாகவே இருக்காது, அது ஒரு மோனோலாக் தான். அவங்க மட்டும் பேசுவாங்க, நீங்கள் வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நடுவில் ஏதாவது சொல்கிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா கூட
கேளுங்க அப்படின்ட்டு அவங்களே பேசிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டு அந்த லிசனிங் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. லிசனிங் இல்லைனாக்க அந்த ரிசீவருங்கிறவர் இல்லை. அப்போ யாரை பார்த்து பேசுகிறது? இந்த பழங்காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள் வந்து அவங்க மனசில் இருக்கிறத வந்து உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துறதை விட வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கேமராவை பார்த்து அவங்க மட்டும் வசனம் பேசிக்குவாங்க. என்னை வந்து வாழ்க்கை என்னை நீ வஞ்சித்து விடுவதாக நினைத்து விட்டாயா? ஏன் என் மீது இவ்வளவு கொடூரம் காட்டுகிறாய்? நான் என்ன செய்வது? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் எல்லோருக்கும் நல்லது தானே செய்திருக்கிறேன். எதற்காக என் மீது இவ்வளவு கோபம் கொண்டு இருக்கிறாய் அப்படின்லாம் பேசுவாங்க. காலம் என்னை வஞ்சித்து விட்டது என்று நான் நினைக்கவில்லை. நான் காத்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் இது என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டது அப்படின்னு கேமராவை பார்த்து நடிகைகள் பேசுவாங்க. இது அந்த காலத்தில். காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு டெக்னாலஜி வளரல. ரெண்டாவது, எதையுமே அப்பட்டமாக சொல்லணும், அப்போ தான் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற சில இயல்பு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரிசீவர் இல்லைன்னா கம்யூனிகேஷன் கிடையாது. யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் நம்ம பேசுகிறோம். யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக தான் பேசுகிறோம். இதில் வற்புறுத்தி யாரையாவது கவனிக்க செய்ய முடியுமா? நீங்கள் கவனித்து தான் தீரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் வந்து அவங்க கவனிக்கிற மாதிரி பேசினா தான் அவங்க கவனிப்பாங்க. ரெண்டாவது, அவங்க கவனிக்கிறோங்கிற மனநிலையில் இருந்தால் தான் கவனிப்பாங்க. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இவங்க கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மனசு எங்கேயோ இருக்கும். இது மட்டும் இல்லை, அறகுறையாக கவனிச்சுட்டு வேறு ஒன்றை வந்து கற்பிதம் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு கொலை நடக்கிறத பார்த்தாங்கன்னா அந்த ஐ விட்னஸாக இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம பிரெயின் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுது. ஆனால் இந்த பிரெயின் அபார்ஸ் வேக்யூம், அது ஒரு காலி இடத்தை வந்து வெறுக்குது. இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸாக ரிசீவ் பண்ணியிருக்குது. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது அது என்ன பண்ணுது? கற்பனை பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்குது. அது மாதிரி முழுமையாக கவனிக்காத போது என்ன பண்ணுறாங்கன்னா, கவனித்ததை வச்சு கவனிக்காத சில விஷயங்களை சேர்த்து அது அவங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு ருசியான பண்டமாக ஒரு தகவலை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அது ஆபத்தானது. அப்போ தான் நம்ம சொல்லாததை அவங்க சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா, கவனிப்பதை யாரும் வற்புறுத்த முடியாது. ஆனால் கவனிக்கின்றவாறு மற்றவர்களை கவனிக்க தூண்டுமாறு பேசுவது என்பது மிகவும் முக்கியம். இந்த ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி ஒரு குரூப்பை கவனிக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு வந்து ஜூலியஸ் சீசரில் 2 கேரக்டர் உதாரணம். முதல்ல வந்து இந்த ப்ரூட்டஸ் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு, ரோமாபுரி மக்கள்கிட்ட. அப்பயும் வந்து கேசியஸ் சொல்லுவார், நீ வந்து ஆண்டனியை பேச விடாத, அவன் வந்து சாமர்த்தியமாக பேசிடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து ப்ரூட்டஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ரோமே கொதிச்சு போய் கிடக்குது, இதில் ஆண்டனி பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் ஆண்டனி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு he gives permission to ஆண்டனி to talk to the people. இது வந்து ப்ரூட்டஸ் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. ப்ரூட்டஸ் நிறைய தப்பு பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் கேசியஸும் ப்ரூட்டஸும் வீழ்ந்ததுக்கு காரணமே ப்ரூட்டஸ் அடுக்கடுக்காக பண்ண தவறுகள் தான். ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, ஆண்டனி பேசலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தது ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஆண்டனியை பேச வச்சுருந்தா ஆண்டனி சொன்னதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லியிருக்கலாம். ஆனால் ப்ரூட்டஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு தான் பேசிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறா. அப்படி ஆண்டனி பேசுகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு தான் பேசிவிட்டு ஆண்டனி பேசின பிறகு அதை ரெஃப்யூட் பண்ணுறதுக்கு கூட அங்கே ப்ரூட்டஸ் இல்லை. இது 2வது தப்பு. 3வது தப்பு, மக்களை எப்படி நம்ம கவனிக்க வைக்கிறோம். இவர் சொல்கிறார், ரோமாபுரி மக்களே நீங்கள் கேளுங்கள், அதனால் நீங்கள் பலனடைவீர்கள். அது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூட்டஸ் பேசுகிற. அப்படி அது ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் காதுங்களை கொஞ்சம் கொடுங்க. எவ்வளோ ஒரு ரிக்வெஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் உங்கள் காதுகளை இரவலாக கொடுங்க. இந்த ரிக்வெஸ்ட் இதுதான் இட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். நாம் ஒரு ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கேட்டுத்தான் ஆக வேண்டும், என்னுடைய பேச்சை கேட்டவர்கள் தான் பலனடைவார்கள் அப்படின்னு பேசினோம்னா அந்த க்ரௌடு கேட்கவே கேட்காது. முதல்ல அவர்களை நம் வசப்படுத்த வேண்டும். அவர்கள் காதுகளை நம் வசப்படுத்துவது தான் ஒரு நல்ல பேச்சாளருக்கான இலக்கம். இது வந்து மேடை பேச்சுக்குன்னு இல்லை, ஒரு சாதாரண ஒரு போர்டு மீட்டிங்கில் கூட
நாம் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ஜோக்கோட, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனெக்டோட்டோட, ஒரு நல்ல சுவையான இன்சிடெண்ட்டோட, ஒரு அருமையான கோட்டோட அந்த உரையை ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய கவனமும் நம்ம பக்கம் வந்துடும். ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்சர்வேஷன் ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம்னா, ஓ என்ன இது நாள் வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருந்ததுலேருந்து வேறு மாதிரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவர்களை நம் வசப்படுத்தி விட்டு பிறகு நாம் எதை பேசினாலும் அந்த கூட்டம் கவனிக்கும். அப்புறம் நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா கூட கை தட்டுவாங்க. கசங்கி நசுங்கி வாடி வதங்கி போயிருக்கிற ஒரு கூட்டத்தை கூட நம் வசப்படுத்த முடியும். ஆனால் தொடக்கத்தில் நாம் அவர்களை எப்படி ஈர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நார்மல் கான்வர்சேஷன்லேயே சில பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கியா அப்படிம்பாங்க. ஏன்? சில பேர்கிட்ட ஒரு வரி கூட பேசவே தோணாது. ஏன்? அவர்கள் எழுப்புகிற அதிர்வலைகள் தான் அதுக்கு காரணம். அதனால் அடுத்தவர்கள் கவனிக்கும்படி நாம் நம்முடைய பேச்சை, உரையாடலை, நம்முடைய கவனித்தலை, நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய தோரணையை வடிவமைத்து கொள்வோமேயானால் எல்லா இடங்களிலும் நம்முடைய உரை கேட்கப்படும், நம்முடைய கருத்துகள் கவனிக்கப்படும், அவை கடைப்பிடிக்கப்படும். நன்றி, வணக்கம். ஓகேடா, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பீச் கான்செப்ட் நம்ம பேசிட்டு இருக்க விஷயத்துலேயே அவரான சூப்பரான ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிட்டாங்கல்ல. ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி செரிஷ் அண்ட் ஆன்டிக் டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆர்கியாலஜி பற்றி நம்மளுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் அரிய தகவல்லாம் வந்து, அதாவது அரிய வகையில் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எப்போயாவது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் பேசிக்காக வந்து நம்ம ஊரில் நிறைய இடங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம ஷோலேயே பேசும்போது சொல்லியிருந்தாங்க, சென்னையிலேயே கூட வந்து நிறைய ஏன்ஷியன்டான பிளேசஸ்லாம் இருக்குது. அதாவது ஸ்டோன் ஏஜ் பிளேசஸ்லாம் இருக்குது. என்னால் நம்பவே முடியல அவங்க சொன்னப்போ அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சது, இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது, நம்மளுக்கு தான் அதை பற்றி தெரியல அப்படிங்கிற உண்மை இல்லையா? ஆமாம், ஸ்டோனேஜ் மனுஷங்க இதை பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஏன்பா நான் எப்போ வந்து இங்கே எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கேன், நீ இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டு என்ன பேச என் இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறேன். அது வந்து நான் இவ்வளோ நாள் அழியாத டூல்ஸ்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ இருக்கும், உனக்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு போடுற தார் ரோடு நாளைக்கே அழிஞ்சு போயிருது, நீங்கள் வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ தான் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். ஓகே, ஒருவேளை நம்ம கிட்ட தான் இந்த கப்பலாக வச்சிருக்கோமே, இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமா வச்சிருக்கோம்ல, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கும் போது இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த கப்பை யாராவது ஒருத்தங்க எடுத்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? கிரேட். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியாவும் வருது. உங்கள் ஸ்பீச்சையும் ஏதாவது ஒரு சிடியில் ரெக்கார்ட் பண்ணி டிவிடியில் புதைச்சி வச்சிருங்க, பின்வரும் சந்ததிகள் கேட்டு உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இப்போ நான் பேச வேணாங்கிறேன், நீ அப்போ எடுத்துடலாமா? கெஸ்ட் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொன்ன மாதிரி சொல்ல போறாரு. ஒரு பிரேக் அப்புறமா பார்க்க போறோம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்ற வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து செரிஷ் அண்ட் ஆன்டிக் டே அப்படிங்கிறதுனால நம்ம பழமையெல்லாம் அப்படியே தோண்டி எடுக்க போகிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் ஆன்டிக் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்கிறதுக்காக, ஆன்டிக் வந்து நம்மளுக்கு நிறைய தெரியாத விஷயம் அப்படிங்கிறத வந்து விளக்கறதுக்காகவும் அண்ட் சுவாரஸ்யமான நிறைய தகவல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காகவும் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களே, யார் அது? ஆமாம், இன்னைக்கு வந்து நம்மளோட ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்ரீதரன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆன்டிக் அப்படின்னா எப்படி சொல்லலாம், எதெல்லாம் வந்து ஆன்டிக் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து எதை வச்சு மதிப்பிடுவீங்க? வந்து ஒரு ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வரலாற்று தொடர்பான பொருட்கள், பண்டைய காசுகள், ஓலைச்சுவடிகள், சிற்பங்கள், கல்வெட்டுகள், அப்புறம் வந்து பழமையான பொருட்கள், ஃபர்னிச்சர்ஸ், அது மாதிரி இருந்தாலும் சரி. இது மாதிரி எது வரலாற்றோடு தொடர்பு, ஒரு வரலாற்றை எடுத்து கூறுகின்ற ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது செப்பேடுகளாக இருக்கலாம், அதாவது செப்பு பட்டயங்கள்னு சொல்லுவாங்க. ஈவன் பானை ஓடுகள், பூமியிலேருந்து கிடைக்கிற பானை ஓடுகள், முதுமக்கள் தாழி, கரெக்ட், முதுமக்கள் தாழி, அது கூட 2000 ஆண்டுகள் பழமையானது. அது நமக்குடைய வரலாற்றை, பண்டைய வரலாற்றை எடுத்து கூறுகிறது. எது நம்முடைய பாரம்பரிய சிறப்பையோ பண்டைய வரலாற்று சிறப்பையோ எடுத்து காட்டுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆன்டிக்விட்டி அப்படி என்று சொல்லுகின்றோம். அரசு நிர்ணயித்திருக்கிறது என்னன்னா 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொருட்கள் எதாக இருந்தாலும், இந்த மாதிரி கலைப்பொருட்களாக இருந்தால் அதை ஆன்டிக்விட்டி என்று நிர்ணயித்திருக்கின்றது. அதன் தொடர்பாக நாம் அது வந்து வெளிநாடுகளுக்கு இது பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பாரம்பரிய சிறப்பு நம்முடைய நாட்டிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரசு நிர்ணயித்து ஆன்டிக்விட்டீஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட்
1972 என்ற ஒரு சட்டம் இயற்றி இந்த பொருட்களை எல்லாம் நம்முடைய இந்தியாவிலேயே வைத்து பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து உங்களிடம் ஒரு பண்டைய காசு, சோழ காசோ சேர காசோ எது இருந்தாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று நம்முடைய கலை சிறப்புகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு. ஆமாம், கமர்ஷியல் ஆக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சேகரிக்கலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து காசுகள், நாணயங்கள் சேகரிப்பாங்க. அது ஒரு ஹாபியாக இருக்கும். ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, ரூபாய் நோட்டுகள் பண்ணுறாங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து பண்ணுறாங்க. அது ஒரு காசு என்றால் ஒரு இடத்துல கிடைச்சிதுன்னு சொன்னால், இப்போது உதாரணத்திற்கு கரூரில் மாக்கோதை அந்த மாதிரி பல காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால் அது ஒரு சேரர் தலைநகரம் என்று நாம் அறுதியிட்டு கூறினோம். திருக்கோயிலூரில் காசுகள், மலையமானுடைய காசுகள்லாம் கிடைத்திருக்கின்றது. அதே போல் பூம்புகார் நம்முடைய சோழ துறைமுகம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து புலி பொறித்த காசுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த காசுகள் கிடைத்ததுனால தான் நமக்கு அதனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இடம் என்று நம்ம தீர்மானிக்கிறோம். ஸோ உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு விதமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக இருக்கும் இல்லையா ஆன்டிக் அப்படிங்கிறது. இந்த போர்சல் எல்லாம் வந்து சைனாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு கல்ச்சருக்கும் ஏற்ற மாதிரி சில வந்து பர்டிகுலர் ஆன்டிக்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஆன்டிக்ஸ், பொதுவாக கிடைக்கக்கூடிய ஆன்டிக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பொதுவாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசுகள் எல்லா இடங்கள்லையும், ஏன்னா காசு வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. ஒரு 2500 ஆண்டுகள்லேருந்து பார்த்திங்கன்னா பண்டைய நாள்லேருந்து காசுகள், தங்க காசுகள், வெள்ளி காசுகள், செம்பு காசுகள் அது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள், சோழ மன்னர்கள் இங்கே பகுதியில் இருந்திருக்காங்க. இது மாதிரி நம்முடைய மாநிலங்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் அந்தந்த பகுதி மக்கள் ஆண்டிருக்காங்க. முத்திரையிட்ட பஞ்சு மார்க்கெட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து விஜயநகர நாயக்க மன்னர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், நம்முடைய பிரிட்டிஷர்ஸ் வரும்பொழுது அங்கேயும் வந்து உங்களுக்கு காசுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதனால தான் காசுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நம்முடைய இதில் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும், எங்கே தோன்றினாலும் கிடைக்கும். அது மட்டுமல்ல ஓலைச்சுவடிகள், ஏன்னா மக்கள் வந்து எழுதினத்துக்கு ஆரம்பித்தது வந்து ஓலையில் தான் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல கல்வெட்டுகளெல்லாம் வந்து பாறைகள்லாம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பனை ஓலையில் எழுத முடியும் அப்படிங்கிற போது அப்போ நிறைய எழுதுனாங்க. பேப்பர் கண்டுபிடித்த பிறகு தான் அந்த ஓலைச்சுவடிகள் நின்று போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் அதிகம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், அது மாதிரி வந்து கோயிலுடைய நிர்வாகங்கள், அங்கே வந்து வரவு செலவு கணக்குகள், நம்ம வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட ஓலையில் தான் எழுதி வச்சுருந்துருக்குறாங்க அந்த காலத்தில். அது மாதிரி பல குறிப்புகள் அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதாவது ஒரு இப்போ மகாபாரதம், ராமாயணம் இருக்குதுன்னு சொன்னால், அதனால் இந்தியா முழுமையும் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் கோயில்கள் தோன்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலோக சிற்பங்கள் கொஞ்சம் குறைச்சதுலாம். அதாவது வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் அதிகம் சிற்பங்கள். இந்தியா முழுமையும் இப்போது வந்து ஒரு கோயிலில் சிற்பங்கள்லாம் வைத்து வழிபடுறது இருக்கிறதுனால, கோயில்கள் அதிகமாக இருந்ததுனால எல்லா கோயில்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்கள் வந்து இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும். நம்ம தமிழகத்துலேயும் அதிக அளவில் இன்று வரைக்கும் எங்கேயாவது பாலம் தோண்டுவதற்கோ இல்லைன்னா ரோடு போடும்போதோ பார்த்திங்கன்னா ஆற்றுல, இந்த மாதிரி ஆற்றுகளில், குளங்களில் தூர் எடுக்கிற போதோ கிடைக்கிறது. இப்போ பொதுவாக ஏன் அந்த மாதிரி அந்த இடங்களில் கிடைக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு வழிபாடு ரொம்ப நாளாக வழிபாடு கிட்டத்தட்ட நடந்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தேய்ந்து போய்விடும். தேய்ந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கோயிலில் வழிபடக்கூடாது, இல்லை ஒரு இடங்களில் உடைந்து விட்டதுன்னா கூட அதை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஒரு ஆற்றினுடைய கரையிலையோ இல்லை ஒரு குளத்திலேயோ இல்லை பூமிக்கு அடி. அதனால தான் பூமிக்கு அடியிலேருந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு காரணமே பூமிக்கு யாருடைய காலிலையும் படக்கூடாது என்பதற்காக கோயில் வளாகத்திலேயோ இல்லைனா வந்து வெளியில் ஏரி கரையிலையோ ஆற்றினுடைய கரையிலையோ போடுவாங்க. பொதுவாக தமிழ்நாடு, இந்தியா முழுமையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆன்டிகிவிட்டிஸ் கிடைக்கிறது தான்
அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் அதுலேருந்து எப்படி அதோட வயசு, அது மட்டும் இல்லாமல் அது எந்த காலத்தோடது அப்படிங்கிறது கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அது வந்து சேரனோட காசுகள், சுழல் காசுகள்னா ஓகே, அது வந்து பொறிச்சிருக்கும் ஒரு சில சிம்பிள்ஸ், இருந்தாலும் அது இந்த பீரியட்ல தான் நடந்தது, இதோட வயசு எவ்வளோ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் உறையூர், கரூர், கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ இந்த ஊரை பற்றி சொல்கிற போது கரூர்னா என்ன பண்ணுறோம், சேரருடைய தலைநகரமாக இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருக்கோயிலூர்னா மலையமானுடைய தலைநகராக இருந்தது. அதுக்கு வெறும் நம்முடைய இந்த சான்றுகள் மட்டும் இல்லை, இலக்கிய சான்றுகள் இருக்குது. இப்போ சங்க இலக்கியங்களில் சொல்கிறோம், பூம்புகாரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. மயிலாப்பூர்னா மயிலாப்பூரை பற்றிய குறிப்புகள் இருக்குது. மாமல்லபுரம்னா மாமல்லபுரத்தை பற்றி இருக்குது. காஞ்சிபுரம் இருக்குது, காஞ்சிபுரத்தை பற்றி நமக்கு நிறைய இலக்கிய குறிப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யார் ஆட்சி பண்ணாங்க, பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்க. இது நம்ம ஒரு கையில் வச்சோம். இதை வந்து அதாவது டக்குன்னு சொல்லிட முடியாது, இது எல்லா டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல பொதுவாக ஒரு மண் மேடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் இருந்து அழிஞ்சு போச்சுன்னா அது ஒரு மண் மேடாயிடும். அந்த இடத்துல இந்த காசு சேகரிக்கிற பொழுது கூட என்னென்ன பொருட்கள் கிடைக்குது, பானை ஓடுகள் கிடைக்குதா, அது எந்த காலத்தை சேர்ந்தவை, அதில் யாவது எழுத்துகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானை ஓடுகளில் எழுத்துகள் இருக்கும். இதுதான் பண்டைய தமிழ் எழுத்து, 2000 ஆண்டு. இதோட ஒரு காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அதையும் கம்பேர் பண்ணணும். அப்புறம் அதெல்லாத்தையும் இலக்கியங்கள், இது எல்லாவற்றையும் சேகரித்து அதுக்கப்புறம் தான் இது வந்து பழமையானது. இதனுடைய காலம் 2000 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு கோயிலில் வந்து ஒரு சிற்பம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பல கோயில்களில் திருப்பணி பண்ணுற போது செப்பு விக்கிரகங்கள் கிடைக்குது, செப்பு பட்டயங்கள் கிடைக்குது. செப்பு பட்டயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்பு பட்டயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க, ஓகே, இது ராஜேந்திர சோழனுடைய செப்பு பட்டயம். விழுப்புரம் பக்கத்தில் எசாலம்னு ஒரு ஊரில் திருப்பணி பண்ணுற போது அங்கே கிடைத்தது. அதில் இருக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு அந்த கல்வெட்டுகள், அந்த கோயிலில் எழுதப்பட்டிருக்கின்ற சுவர்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அது எந்த காலத்தை எந்த மன்னன் இந்த கோயிலை கட்டினான், அதுலேயே அவன் சொல்லுவான். அந்த கல்வெட்டில் பொதுவாக கல்வெட்டுன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடைகளை பற்றிய இருக்கும், விளக்கு தானம், இல்லை அந்த கோயிலை கட்டியது யார் என்னன்னு. அப்போ என்ன சொல்லுவான்னா, நான் இந்த கோயிலில் ஒரு ஆடவல்லான் திருமேனியை, நடராஜர் திருமேனியை நான் எழுந்தருளிவித்தேன். ஸோ நமக்கு இந்த பூமியிலேருந்து கிடைக்கிறதுக்கும் இந்த கல்வெட்டு சான்றையும் பார்த்து அது அந்த காலத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வடிவமைப்பு. பல இடங்களில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த மாதிரி வேறு இடங்களில் கிடைச்சிருக்கிறதையும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து இன்னொரு கோயிலில் கிடைச்சிருக்கிறது, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது, அமைப்பு கை அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இது வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது. அப்புறம் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த பீடத்திலேயே கல்வெட்டுகள் பொறிப்பு இருக்கும். எப்படி இப்போ நம்ம வீடுகளில் வந்து பாத்திரங்களில் என்ன பண்ணுறோம், இனிஷியல் போட்டுக்கிறோம், டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பராந்தக சோழனுடைய காலத்தில் இந்த திருமேனியை வழிபாட்டிற்காக நான் ஏற்படுத்தினேன், இதற்கு இந்த வழிபாட்டிற்காக தானம் கொடுத்துருக்கேன், நிலம் தானம் கொடுத்துருக்கேன், இந்த செய்தி முழுமையும் இருக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற நமக்கு இது வந்து நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆன்டிக்விட்டியும் ஒவ்வொரு கலை பொருட்களையும் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அதற்கு சில சயின்டிஃபிக் டேட்டிங்ஸும் உண்டு. இப்போ C14 கார்பன் 14 டேட்டிங்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம வந்து பொதுவாக அகழ்வாராய்ச்சிகளில் நம்ம வந்து கார்பன் 14 அந்த கரி துண்டுகளை வைத்துக்கொண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இது சேரு எப்படி என்பதை சயின்ஸ் மூலமாகவும் நம்ம நிர்ணயிக்கலாம். இப்போல்லாம் வந்து என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றி முன்னாடியே தெரிஞ்சுட்டு போகிறது. ஏன்னா முதல்லலாம் அங்கே போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்போம். பட் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஊர் பக்கத்து ஊரில் நம்ம ஊர்லேயே பக்கத்து பில்டிங் வரைக்கும்
வரைக்கும் அதை போய் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியா இருக்கு. ஸோ தெரிஞ்சுட்டு போகும்போது இன்னும் நல்லா இருக்கு. கரெக்ட். இப்போலாம் வந்து இந்த மாடர்ன் மாவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய மாலாக இருக்கட்டும், இல்லை வந்து புது புது மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஃபேன்சியான நிறைய இடங்களை போய் நம்ம வந்து பிரமிச்சு பார்க்குறோம். பட் அதோட ரொம்ப பிரமிக்கிற லெவலுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாக தெரியணும் இல்லையா? அதனால தான் ஐயா கூப்பிட்டுருக்கோம். நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஒரு பிரேக் போயிட்டு வந்து கேட்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியமான நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி கூட. இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ வந்து ஒரு டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி இல்லை, கதை கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு சீனியர் ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்ரீதன் சார். அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ஸ் பற்றி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது வந்து இந்த புதையல் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? அப்பப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து வேற யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி அது ஒரு எக்ஸிபிஷனில் வச்சு அதை நம்ம போய் பார்க்கறத விட நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுன்னு நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அப்படி நீங்களே வச்சுக்கலாம்னு பார்க்குறீங்களா? அதாவது புதையல்லாம் வந்து அப்பப்போ கேள்விப்படுறது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிலத்தை தோண்டினாங்க, அப்போ வந்து சத்தம் கேட்டுச்சு, ஒரு பானையில் பார்த்தா நிறைய புதையல் தங்க கட்டிகள் இருந்துச்சு. அதை பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் ஏற்பட்டு அதுக்கப்புறம் யார் மூலியமாக வெளில தெரிஞ்சு அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் மூலியமாக வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்படிதான் வந்து புதையல் பற்றின செய்திகள் வரும். ஸோ புதையல் எங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இந்த புதையல் அப்படிங்கிறத ஏன் புதைச்சி வச்சிருக்காங்க அப்படி, அண்ட் இதை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லுங்க. வந்து புதையல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கிடைக்குது. கட்டடம் கட்டும்போது சரி, வயல்களில் இது பண்ணுற போதும் சரி, அந்த மாதிரி புதையல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய இதை வந்து பாதுகாப்பிற்காக அவர்கள் வந்து அப்போ எல்லாம் குடிசை வீடுகள் தானே. ஸோ அந்த செவத்தில் அவங்க வந்து வைக்கிறதோ பூமிக்குள்ளே வைக்கிறது, அந்த அந்த ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் அது உள்ளே வச்சு அதில் புதைச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலப்போக்கில் அவங்க காலமாகறதுக்கு பிறகு அது சரியானபடி சொல்லலை அப்படிங்கிற போது பொதுவாக வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த சுவரில் இருந்து வச்சுருப்பாங்க. இந்த பழைய வீடுகளை இடிக்கிற போது கூட சில நேரங்களில் அந்த மாதிரி கிடைக்கிறது உண்டு. சில இடங்களில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நம்ம தமிழகத்திலேயே பல இடங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்ல இருக்குது. அந்த மாதிரி ஊர்களில் வாழ்ந்தவர்கள், அதாவது நத்தம்னு சொல்லுவாங்க, அதாவது நத்தம் புறம்போக்கு நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, நத்தக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மக்கள் பொதுவாக அங்கே இருந்துட்டு மைக்ரேட் ஆகிடுவாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த பயன்படுத்திய பொருட்கள்லாம் அங்கே இருக்கும், அந்த வீடுகள் அங்கே. ஸோ அங்கே தோண்டும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தங்க புதையல் கிடைக்குது, காசுகள் கிடைக்குது. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பங்கிட்டு கொள்வார்கள். வெளியில் தெரிவிக்க மாட்டாங்க, அரசுக்கோ எதுக்கும் தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது ஒரு பொருளை நில சொந்தக்காரரோ இல்லை நிலத்தை கண்டுபிடித்தாங்களோ இருந்தாங்கன்னா அரசுக்கு தெரிவித்தார்கள் என்றால், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவித்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசிதழில் வெளியிடுவாங்க. இது யாருக்காவது உரிமை இருக்கிறதா என்று கேட்பார்கள். உரிமை இல்லை என்று அது 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளுக்கு உரிய 1/5 ஆஃப் தி தொகை வந்து அந்த நிலத்து ஓனருக்கோ இல்லை வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கோ தரணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டில் இருக்குது. ஆமாம். ஆனால் பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்கிறதே தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்க கிடச்சிதுன்னா அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறது, அபகரிக்க பார்க்குறாங்க. அதில் வந்து பழைய காசுகள் கூட இருக்கலாம், உருக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக ரோமானிய காசுகள்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னால் அது வந்து தங்க காசுகளாக இருக்கலாம், இல்லை செம்பு காசுகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து வெள்ளி காசுகளாக இருக்கலாம். அதை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் இது பங்கிட்டு கொள்ளும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அது வெளியில் வரும்பொழுது அப்போ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அது காவல்துறையினுடைய இதில் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது, தண்டனையும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால தான் புதையல் கிடைச்சிதுன்னு தான் நம்ம ஊரில் கிடைச்சதுன்னா உடனே அரசுக்கு தெரிவித்தோம்னா நிச்சயமாக அதுலேருந்து ஒரு பங்கு 1/5 இது வந்து அதனுடைய வேல்யூ என்ன வேல்யூங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க நிலத்துக்கு அவங்க வந்து யார் கண்டுபிடிச்சாங்களோ இல்லை நில சொந்தக்காரர் 2 பேருக்குமே கொடுக்கறதாக அந்த ஆக்டில் இருக்குது.
ஓகே. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து தானா நமக்கு திடீர்னு கிடைக்கிற விஷயமா தான் புதையல் இருக்கு. பிகாஸ் அது அங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. திடீர்னு கிடைச்ச உடனே அந்த ஒரு பேராசையோ இல்லை ஏதாவது அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ஆசைனால அதை எடுத்துடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு போய் நீங்களே சோர்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நீங்கள் ஆன்டிக்ஸை எங்கெல்லாம் சோர்ஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஈரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமணல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஆனால் அது வந்து பதிற்றுப்பத்தில் கொடுமணம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை உழும்போது கற்கள், ஆபரண கற்களெல்லாம் கிடைக்குது. எந்த ஊரில் சார்? கொடுமணல் அப்படின்னு பேர். அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்குது. அது ஊத்துக்குழி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அங்கே வந்து தமிழ் பல்கலைக்கழகம், எங்களுடைய தொல்லியல் துறை எல்லாமே அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுருக்கு. நிறைய வந்து கற்கள், ஆபரண கற்கள் கிடைக்குது, வேலைக்கு கிடைக்குது. அதை அவங்க வந்து பாலிஷ் பண்ணி அதை இது பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அதை பெறுவதற்காக ரோமானியர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. ரோமானியர்கள் வந்தபோது இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வரலாற்று அடிப்படைகளை வைத்து கொண்டு போய் கலெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்து அழிஞ்சு போனால் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, ஒரு மேடாக இருக்கும். அதுக்கு பேர் மவுண்டு பேர், ஹிஸ்டாரிக்கல் மவுண்டுன்னு பேர். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஊர்களில் போனால் அழிஞ்சால் கூட இந்த மேட்டுக்கு போனோம்னு சொன்னோம்னா செங்கற்கள்லாம் கிடைக்குது, பழைய காலத்து காசுகள்லாம் கிடைக்குது. கொஞ்சம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, நிலத்தை விழும்போது எங்களுக்கு நிறையா செங்கல்லாம் வருதுங்க சார். செங்கல் இருக்குதுன்னா அங்கே ஒரு கட்டிடங்கள் இருந்து அழிஞ்சு போயிருக்க வேண்டியது தானே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுக்கணும். போய் ஆய்வுகள், கள ஆய்வுகள், சர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் பேர், அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளரேஷன் போய் பண்ணணும். முதல்ல போய் பார்த்த பிறகு தான் நமக்கு இந்த மாதிரியான இந்த தொல்பொருட்களை சேகரிக்கணும். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட கேட்போம், ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, அந்த மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போகும்போது சில காசுகள் கிடச்சிதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் அவங்க வீட்டில் பெரியவங்க, நம்மளுடைய வயதானவர்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட, ஆமாங்க இங்கே எங்கேதோ சொல்கிறாங்க ராஜா காலத்தில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம் என்று வைகை ஆறு போய் கடலோடு கறக்கிற இடத்துல இருக்குது. அந்த ஊர்லேருந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணார்னா கொண்டு வந்து, சார் எங்கள் ஊரில் நிறைய அந்த மாதிரி பானை ஓடுகள்லாம் கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லி எங்களுடைய துறைக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே இதாகிடுச்சு. ஓ, இவ்வளோ சிறப்பான ஒரு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமானிய பானை ஓடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமானியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அது யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுது நிறைய, அதாவது வந்து ஒரு ரோமானிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து வர்த்தக தொடர்புகள்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு சான்றுகள் கிடைச்சன. அங்கே வேலண்டைன் சொல்லிட்டு ஒரு ரோமானிய மன்னனுடைய காசுகள்லாம் கிடைச்சு, நிறைய காசுகள் கிடைச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நிறைய பேர். இப்போது எங்களோட நிகழ்ச்சியிலேயே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதியை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்த நிறைய காசுகள், நிறைய வரலாற்று மதிப்புமிக்க பொருட்கள்லாம் வச்சு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் டெய்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், எல்லாம் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன்னு. ஒருத்தருக்கு இதை கிடைச்சி அவர் ஒரு கலெக்டராக இருந்து அதெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, எல்லாராலையும் அதை பண்ண முடியுமாயா? ஆன்டிக்விட்டீஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972 அப்படின்ற சட்டம் வந்தது. இப்போ உங்கள்கிட்ட இருந்தால் அதை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஃபார்ம் நம்பர் 8. அதில் நீங்கள் உங்களுடைய இதெல்லாத்தையும் 7ல் வந்து நீங்கள் எப்படி கிடச்சிது, என்ன ஏது எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறிச்சிட்டிங்கன்னா அது நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வந்து பதிவு அலுவலராக, அது வந்து ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர்ஸ்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 மாவட்டங்களில் பணி செஞ்சாங்க முதல்ல. தற்பொழுது இந்த பணி வந்து மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இங்கே வந்து காலப்போக்கில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆனதுனால பணிகள் கொஞ்சம் குறைந்து விட்டதுனால அவங்கள்ட்ட அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த ஃபார்ம் நம்பர் 7ல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா உங்களை ஆய்வுகள் பண்ணுவோம். முக்கியமாக இருந்ததுன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தால் உங்கள்கிட்ட பார்ப்போம். வந்து நேரடியாக பார்த்து சரியானபடி தான் இருக்குதா, அதனுடைய காலம் என்ன, இப்போ ஒரு சிற்பம் இருக்குன்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, அது பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இப்போ நீங்கள் கொடுக்குற போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஃபோட்டோகிராஃபோடு கொடுப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஆன்டிக்விட்டி
அப்படி என்று நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து அது எங்கள்கிட்ட ரிஜிஸ்டருக்கு நம்பர்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் பாம்பேயோ போகிறீங்க, இல்லை பாம்பேயில் இருக்கிற ஒரு ஆளுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகே, நீங்கள் விற்கலாம், நீங்கள் உங்களுடைய உரிமை உண்டு. பதிவு பண்ணதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு இதுதான். இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு காவல்துறையோ யாரும் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது பல பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இது நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து திருக்கோயில்கள் பண்ணுது, இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்டவர்களும் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து வேறு இன்னொருத்தருக்கு விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னு எப்படி இப்போ நம்முடைய ஸ்கூட்டரையோ இல்லை ஒரு காரையோ நம்ம விற்கிறோம்னா அதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதே போன்று நம்ம எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற துறைக்கு இதை தெரிவிச்சிருவாங்க, இந்த பொருள் அங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மூமெண்ட்டு தெரியும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நீங்கள் கார் வந்து டெல்லிக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, டெல்லிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ டெல்லியில் மெட்ராஸில் இருக்கிற ஒரு கார் வந்து டெல்லிக்கு போயிருக்கு, ஸோ அப்போ வந்து அங்கே அது இருக்குது அப்படின்னு. அதே போன்று இந்த ஆன்டிகிட்டியும் இது எங்கள் இடத்துல இருக்குது, ஆனால் வெளிநாட்டுக்கு மட்டும் அனுப்ப முடியாது. ஓகே, அது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லை கஸ்டம்ஸ் ஆக்டே இருக்குது. ஓகே, அவங்க வந்து கஸ்டம்ஸில் வந்து இதை பார்த்தாங்க, ஒரு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லைபடி மத்திய தொல்லியல் துறைக்கும் கேட்பாங்க, இது ஆன்டிக்கா இல்லையா அவர் சொல்லுங்க அப்படியே மாதிரி. சரி, இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ நிறையா பேர் வந்து கைவினை பொருட்கள் செய்கிறாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில் நான் ஆன்டிகிட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்போ செஞ்சுருக்கீங்க, ஒரு கோயில் கட்டுறீங்க, லண்டன்லேயோ அமெரிக்காவிலையோ ஒரு கோயில் கட்டுறீங்க, இங்கேருந்து பொருட்கள் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி மீட்டிங் ஒவ்வொரு மாதமும் நடக்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, அதில் பல பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, இது கலைப்பொருள் வந்து 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டதா இது பண்ணதா அப்படின்னு. ஸோ இதெல்லாத்தையும் ஆய்வுகள்லாம் பண்ணி அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருவாங்க நான் ஆன்டிகிட்டி. நான் ஆன்டிகிட்டிங்கிறதுனால தான் அப்போ தான் அது வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும். அதே நேரத்தில் நம்ம கைவினை பொருட்களையே நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு செஞ்சுட்டு சரி. ஆக்சுவலாக நம்ம வழக்கத்திலே வந்து ஒரு சில பண்டிகைகள்லாம் இருக்குது நம்ம ஏன்ஷியன்டான விஷயங்களை வந்து கொண்டாடுறதுக்கு அப்படின்னு. அதாவது நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல கூட ஒரு சில நேரங்கள் நீங்கள் போகும்போது இந்த பழைய சிற்பங்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க. அதையும் தவிர பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்ம கொலுலாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் காலங்காலமாக லைக் நான் கேட்ட வரைக்கும் என் பாட்டியோட கல்யாணத்துக்கு அவங்க மாமியார்லாம் கொடுத்தது, அப்போனா என் பாட்டியோட அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ வருஷம் பழமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நிறைய ஆன்டிக்லாம் இருக்குது போல இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போல்லாம் அப்பா சொல்லுவாங்க, நீ சொல்ல பேச்சு கேட்கலாம், நான் என்னோட சொத்தை எழுதி வைக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கலாம் கொடுக்க மாட்டேன். அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அப்பாஸ்லாம் சன்ஸ்லாம் வந்து சொல்கிற பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு அந்த புதையெல்லாம் வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு சொல்லாமல் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ தோண்டு நிறைய கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம், ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே வைக்க முடியாது. ஏன்னா உடனே அந்த இடத்துல ஒரு லேண்டு கட்டுறோம், வீடு கட்டுறோம் வந்து வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக தோண்டி பார்த்துருவாங்க. ஸோ இதனால் இன்னைக்கு வந்து இந்த ஆன்டிக்கான விஷயங்கள் அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜுவல்ஸில் கூட. ஸோ அதனால இன்னைக்கு ஆன்டிக் பற்றி பல விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசலாம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் எல்லாருமே ஆவலோட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனிய என்ற நிகழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செரிஷ் அண்ட் ஆன்டிக் டேயில் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி. அண்ட் நம்ம கூட வந்து ஸ்ரீதரன் சார் இருக்கார், ஆர்கியாலஜிஸ்ட். அவர்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது வந்து ஆன்டிக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெரிட்டேஜ் கல்ச்சர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும், ஆனால் வரலாறு தெரியாமல் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீட்லையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக யாரோ நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணி ஒன்னாவது இருக்கும், அது 100 வருஷத்துக்கு மேல பழமையா இருக்கிறது கூட இருக்கலாம். சோ அதுக்கு பின்னாடி கூட ஒரு ஹிஸ்டரி எல்லாம் இருக்கலாம். ஆனா அது வந்து சப்போஸ் நம்மளோட சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ஏன்ஷியனோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் பதிவு செய்யறது எப்படி அப்படி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நிறைய இம்பார்ட்டன்டான क्वेश्चंसலாம் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்க சொன்னது வந்து இப்போ நம்ம இத்தனை நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, நம்மளோட கலைப்பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி போன மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கா வெளிநாடுகளில் நம்மளோட ஆன்டிக்ஸ் ஏதாவது இருக்கா? அது பல பொருட்கள் போயிருக்கு, அது எப்படி போனதுங்கிறது நமக்கு தெரியல, பட் போயிருக்கு. அதை வந்து சில பொருட்கள் நம்ம வந்து இப்போ நீங்கள் அண்மையில் பேப்பர்லலாம் பார்த்துருக்கலாம், திரும்பி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்து நம்முடைய
பாரத பிரதமர் கூட முயற்சி பண்ணி அதெல்லாத்தையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதெல்லாம் மெட்டல் அது மாதிரி பல பொருட்கள் வந்துடுச்சு. திரும்பவும் நம்முடைய அரசனுடைய முயற்சியினாலையும் காவல்துறையினுடைய ஒரு முயற்சியினாலையும் இதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து எங்களுடைய துறையினுடைய இயக்குநர்கள்லாம் நேரடியாக சென்று மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை எல்லாரும் இது வந்து எல்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக செய்ய முடியாது, எல்லாம் ஜாயிண்ட்டாக இது பண்ணி அந்த பொருட்களெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பல பொருட்கள் ரொம்ப காலத்துக்கு முன்பாக இதனுடைய சிறப்புகள், இதனுடைய தொன்மை சிறப்பு தெரியாத காலத்தில் பல பொருட்கள் அங்கே போயிருக்கு. பல பிரிட்டிஷ் பீரியடில் அது நிறையா அப்போ வந்து ஏன்னா அப்போ இந்த மாதிரியான விழிப்புணர்வு கிடையாதுங்க, அந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் கிடையாது, பவரும் கிடையாது, நம்மக்கிட்ட பவரும் கிடையாது. அதனால் அப்போ பொருட்கள் போயிருக்கலாம். பல பொருட்கள் வந்து இன்னோடைய அருங்காட்சியகங்கள்லாம் இருக்குது, இன்றைக்கும் நமக்கு காட்சியில் வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொண்டு வருவதற்கு முயற்சிகள்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு. உடனே போன உடனே நம்ம எடுக்க முடியாது. அதனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் சிவபுரம்னு ஒரு ஊர்லேருந்து எடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்ரீபுரம் தானல்லேருந்து ஒரு ஊர்லேருந்து நடராஜர் திருமேனிலாம் திரும்ப வந்திருக்குது. அதே போல் வந்து வேள்விக்குடியிலேருந்து திருவேள்விக்குடிங்க அந்த ஊர்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயில்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன். ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அளவில் ஒரு மத சம்பந்தமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பல பொருட்களை நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் டாக்குமெண்டேஷன் டிஜிட்டைசேஷன் பண்ணுறோங்க. அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நம்ம எடுப்போம், இப்போ கலரில் எடுக்கிறோம், டிஜிட்டைஸ் பண்ணுறோம். நல்லா வந்து பாதுகாப்பாக வைக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னா அது எப்படி பாதுகாப்பாக வைக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அலார்ம்ஸ் பெல்லெல்லாம் வச்சுருக்குறாங்க பல கோயில்களில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பல சிற்பங்களை வைக்கிறப்பதற்கும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு மையம் ஒவ்வொரு பெரிய கோயில்களில், இப்போ திருவாரூரில் ஒன்று இருக்குது, திருச்சியில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் கோயிலில் வந்து பாதுகாப்பு இல்லை, ஊரை விட்டு வெளியில் இருக்குது அப்படின்னா அதை பாதுகாப்பாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த செப்பு விக்கிரகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வந்து பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அதுக்கு நாள்தோறும் வழிபாடுகள் செய்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் கோயிலில் திருவிழா பண்ணும்போது அந்த வேணும் அப்படின்னா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அதனுடைய திருவிழா முடிஞ்ச பிறகு பாதுகாப்பாக அந்த கோயிலுடைய அலுவலர்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் திரும்பவும் அங்கே ஒப்படைச்சிட்டு வரணும். ஸோ பாதுகாப்பாகவும் இருக்குது, நம்முடைய பொருட்கள் என்ன வேணுன்றப்ப பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இப்போ பல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த துறை நம்ம இந்தியாவில் எப்படி விளங்குது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா கிரீஸ், இட்டாலிலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களோட நாட்டோட எக்கனாமிக் லெவல் வந்து டூரிஸ்ட் மூலியமாகவும் அவங்களோட ஹெரிட்டேஜை பாதுகாக்கிறது மூலியமாகவும் தான் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் அந்த மாதிரி தொன்மையான விஷயங்கள்லாம் ஈக்குவலாக நிறையா இருந்தாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்கியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம், அந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து வருஷத்துக்கு வருஷம் நடந்துகிட்டே வருது. அப்போ உங்களுக்கும் உங்களோட பணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிரமமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நிலப்பகுதியில் வந்து அங்கே வந்து தொன்மையான பொருட்கள்லாம் இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாமலே வந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி பாதுகாக்கிறாங்க நம்ம நாட்டில், அண்ட் வந்து எப்படி வந்து ஃபியூச்சரில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க? அது இன்னும் அந்த மாதிரியான இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டு கட்டுறாங்க, பல இடங்களில் வந்து கட்டிடுறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் எங்களுக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு இடமே கூட கிடைக்காது. இப்போ கரூர்லாம் போனீங்கன்னா ஏன்னா வளர்ந்து வர நகரங்கள் ஆச்சு, அதனால் நீங்கள் வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் ஓப்பனாக இருக்கும், அதில் தான் நம்ம தோண்டி பார்க்குறோம், ஆற்றங்கரையில் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் அது வந்து இடர்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200க்கு மேற்பட்ட இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுருக்கிறோம், நிறையா இருக்குது. அகழ்வாராய்ச்சி செஞ்சது மட்டும் இல்லை, அந்த இடங்களை பாதுகாத்து வரோம். எப்படி அகழ்வாராய்ச்சியில் வெளிப்படுத்தப்பட்டதோ பொதுமக்கள் பார்க்கணும், மாணவர்கள் பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு வரலாற்றை நமக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். அதனால தான் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே நவம்பர் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம், உலக பாரம்பரிய சிறப்பு தினம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு சென்று அந்த பள்ளி மாணவர்களை அங்கே கொண்டு போய் உங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்குது, இந்த கோயிலுடைய வரலாற்று சிறப்பும் வந்து இந்த கல்வெட்டை நீங்களே படிக்கலாம், தமிழ் தான் இருக்குது,
பண்டைய தமிழில் இருக்குது, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழில் இருக்குது சார், நீங்கள் அதை படிக்கலாம்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதே நேரத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி செய்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கு நீங்கள் போகிற வழியில் சாலுவங்குப்பம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய முருகன் கோயிலை எடுப்பிச்சது. அது பூமிக்குள்ளேருந்து தோண்டி எடுத்திருக்கு. அதை அப்படியே பாதுகாத்து வரோம். யார் வேணால் போய் பார்க்கலாம் அதை. அதே போல் நீங்கள் வந்து பூம்புகார் போனீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் குறிப்பிடுகின்ற புத்த விகாரம் அங்கே இன்றைக்கும் பாதுகாப்பாக அங்கேயே இருக்குது. அதனுடைய வரலாற்று செய்திகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன சைட் மியூசியம்னு பேர். வருடம் அகழ்வாராய்ச்சிகள் செய்வதற்கு மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மத்திய அரசனுடைய அனுமதி பெற்று நாம் வந்து இது பண்ணுறோம், அகழ்வாராய்ச்சிகள்லாம் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து கள ஆய்வு போய் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஏதாவது சான்றுகள் கிடைக்குமா அப்படியே என்று பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு அனுமதி பெற்று நிதி உதவி பெறணுமே, நம்முடைய மாநில அரசனுடைய நிதி உதவி பெற்று அது வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு அங்கே அகழ்வாராய்ச்சிகள் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து செரிஷா ஆன்டிக் டே அப்படிங்கிற நாளில் வந்து ரொம்ப அட்வென்ச்சர்ஸான உங்களோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தோண்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேட்க நீங்களும் வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க போல. செய்திகள் இருக்கு கண்டிப்பாக. அது இதே மாதிரி வந்து இன்னொரு நாளில் இஃப் அட் ஆல் வி ஆர் லக்கி நாங்கள் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பெறணும் அப்படிங்கிறது நாங்கள் லக்கியாக இருந்தால் எங்களுக்கு அது வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த நாள் எங்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி. நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் இப்போலாம் நம்மளுக்கு ஆனந்தி ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ண போகிறாங்க. நீங்க நெக்ஸ்ட் எந்த சுற்றுலா போறீங்க? நான் வந்து நம்ம இந்தியாக்குள்ள தான் பல இடங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. ஏதா ஒரு இடமா ரிவீல் பண்ணுங்க. ஏன் இப்படி சொல்ற? மத்திய பிரதேஷ் போகணும்னு ரொம்ப ஆசை. மத்திய பிரதேஷ்ல என்ன இருக்கு? அங்க நிறைய காடுகள் இருக்கு. காடுகள் நிறைய ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க. நம்மளாம் போய் விடுவாங்களாங்க? ஏன் போக விட மாட்டாங்க? அங்க போகலாம். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு நிறைய பேலஸ் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே. ஏதாவது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வேற என்ன உங்களுக்கு வேணும்? மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படியே இருந்தானே. மதுரை முதல்ல போய் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறீங்களா? சூப்பர். ஏதாவது வெப்சைட் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, எனக்கு வந்து வெப்சைட் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய இடங்கள் நான் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடோட கடந்த ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க டூரிஸ்ட் அந்த டூர் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. இருக்கு, ஆனா வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க பில்கிரிமேஜ் டூர் அந்த மாதிரி. சோ எல்லாரும் வந்து இந்த சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் தயாரா நிலையில தான் இருக்காங்க. பட் புதுசா ஒரு கல்ச்சரை கத்துக்கணும், அந்த இடத்துல போய் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுல அவங்க தயாரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போயிட்டு அங்க இருக்க cuisine மட்டும் சாப்பிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்களா? அங்கேயும் அங்க போய் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க. சோ அதனால எங்க போனாலுமே வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து இது பண்றதுக்கு அவங்க யோசிக்க தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு இடம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, ஹெரிட்டேஜ் சைட்ஸும் வந்து ஏகமா இருக்கு. ஓகே, நம்ம பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கே போனீங்கன்னா அந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும். சோ இதெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் நான் பார்த்திருக்கேன். ஓகே, சோ இத பார்த்தா வந்து நம்ம இந்தியால இருக்க நிறைய சைட்ஸ்லாம் தெரியும். அதை வந்து ஒரு டூரிஸ்டா நம்ம போய் பார்க்கிறதுக்கு இது ஒரு என்கரேஜிங்கான சைட்டா இருக்குமா? ஆமா, archaeologyonline.net. ஓகே, archaeologyonline.net. ஓகே, ARCHEOLOGY online ONLINE.net. ஓகே, இப்பதான் 5th பாஸ் ஆன மாதிரியே பேசுறீங்களே. பட் இனிமே அந்த archaeologyonline.net அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்த்து இந்த பயன்லாம் நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சுவலி இது இந்தியா அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் லெவல்ல எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்தியாக்கே பல பேர் வந்ததுனால நம்மளோட சைட்ஸ்ல வந்து நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுவும் நம்மளோட ஆர்கியாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ரொமானியர்களா இருக்கட்டும், இல்லை வந்து வெவ்வேறு நாடுகள் வந்தவங்களா இருக்கும், போர்ச்சுகீஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரியுமே அதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல நம்மளோட தடயங்கள்லாம் இருக்கலாம் இல்லையா, அதை பத்தின விஷயங்களும் அதுலயே இருக்கு. ரெண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சூப்பர். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் ஆர்வம் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்காக அதை சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்லாம் டெய்லி எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடில் இருக்க நிறைய தமிழ் பீப்புளெலாம் வந்து ஒரு நாள் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் அமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்ப மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கடிதம் மூலமாக எழுதினு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சு ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு 4 பேர் படிக்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் கடிதம் மூலமாக அனுப்பலாம், அல்லது எங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஃபீட்பேக் எங்களுக்கு அனுப்பிடுங்க. இட் மேட்டர்ஸ் அ லாட். திருப்பி நாளைக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சூப்பராக சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்குறதுக்காக இப்போ கிளம்புறோம். ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வருண் என்ன